தமக்கு எதிராக அதிமுகவினர் தொடர்ந்து அவதூறு வழக்கில் வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். அதாவது நான் ஒரு கருத்தை சொன்னதாக அதிமுக வழக்கறிஞர் ஒரு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு எம்எல்ஏ எம்பிஸ் நீதிமன்றத்தில் நேற்று வாய்தா போடப்பட்டது. ஏற்கனவே 9ஆம் தேதி வாய்தாவுக்கு சென்னையில் நம்முடைய சட்டப்பேரவை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உதவியாளர்கிட்டெல்லாம் சமன் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டதில் அங்கே வரல அப்படின்ட்டாங்க. அதே போல் நம்ம வீட்டில் பல நாட்களில் வீட்டில்னாக்கி நானும் என்னுடைய மனைவி இப்போ கூட சென்னையில் தான் அவங்க இருக்காங்க. அங்கே உள்ள அலுவலகம் இருக்குது, இங்கே எங்கேயாவது கிடச்சிருக்குமா அப்படின்ட்டு சொல்லி இன்னைக்கு கூட காலையிலே அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னப்பா யாராவது வந்தால் ரெஃப்யூஸ் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டதுக்கு யாருக்குமே எங்களுக்கு தெரியலைங்கிற வார்த்தையோட வேறு வார்த்தை சொல்ல. எந்த தபால் வந்தாலும் என்னை பொறுத்த அளவில் நான் ஒருபோதும் அதை வாங்க என்ன செய்வதில்லை, மறுப்பதில்லை. யார் என்ன தபாலில் வந்தாலும் அதை வாங்குவேன். அதுவும் நிச்சயமாக நீதிமன்றத்திலேருந்து வந்திருக்குன்னா உடனடியாக கொண்டாங்க, யார் போட்டிருக்கா என்னன்னு பார்த்து ஏன்னா நமக்கு அதில் கடமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுதான் நடந்த உண்மைங்கிறதையும் உங்கள் மூலமாக நான் தெரிவிச்சுக்கிட்டேன். வர்ற 13ஆம் தேதி 100% நீதிமன்றத்தில் போய் ஆஜராகும். எல்லாருக்கும் அது ஒன்று தானே.